வெல்கம் பேக் டு ரன்கா. திஸ் இஸ் சஞ்சய். இதை பற்றி பேசலாமா தெரில, இது ஃபேராக அன்ஃபேராக கூட தெரில. அதான் மஞ்சுமல் பாய்ஸோட படத்துலேருந்து இளையராஜா சாங் வந்திருக்கும். அதுக்காக இளையராஜா கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு. இது ஃபேராக அன்ஃபேராக கூட சரியாக தெரியல. ஆனால் அவர் ஏன் கேஸ் போட்டார், என்ன ரீசனுக்காக போட்டார், அதெல்லாம் தெரியல. ஆனால் நான் ஒரு சில ரீசன் சொல்கிறேன், மேபி அதெல்லாம் இருக்கலாம். ஆனால் இந்த காப்பிரைட் ரொம்ப பிரச்சனை தான். யூடியூப்பில் ரொம்ப பிரச்சனை. எந்த ஒரு வீடியோ போட்டாலும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. நான் ஃபிலிம் ரிலேட்டாக ஃபஸ்ட் அதை பற்றி ரொம்ப போட்டிருப்பேன். அதனால் ஹாலிவுட் மூவிஸை எடுத்து ஸ்டாக் வீடியோலாம் போடும்போது அவ்வளோவா எனக்கு காப்பிரைட் வந்தது கிடையாது. ஆனால் தமிழோட மூவிஸெல்லாம் ஒரு ஸ்க்ரீனில் ஏதாச்சும் வீடியோ ப்ளே பண்ணாமல் அதுக்கு காப்பிரைட்டு கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரைக்கை கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் யூடியூப்பில் கொஞ்சம் ப்ராப்ளம் தான். ஜென்ரலாக காப்பிரைட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டொமைன் எப்போ ஆகும்னா, அதாவது ஃப்ரீ டொமைன் எப்போ ஆகும்னா, ஒரு கண்டென்ட் ஒரிஜினலாக ஒரு கண்டென்ட் வெளியே வருதுன்னா அந்த கண்டென்ட் 60 வருஷம் கழிச்சு, அதாவது 60 இயர்ஸ் கழிச்சு தான் அது ஃப்ரீ டொமைன் ஓப்பன் டொமைனாக மாறும். எக்ஸாம்பிளுக்கு 2 மாதம் 3 மாதம் முன்னாடி மிக்கி மவுஸோட முன்னாடி ஃபஸ்ட்டு வந்த மிக்கி மவுஸோட ஃபஸ்ட்டு வீடியோ அதுதான் ஃப்ரீ டொமைன் தான் மாறிச்சு. அது இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அது காப்பிரைட் ஸ்ட்ரைக்கெலாம் கொடுக்க மாட்டாங்க, யார் வேணால் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி இளையராஜா பிரச்சனை வந்தீங்கன்னா அவர் ஏன் கோர்ட்டில் கேஸ் போடுறாரு, அவர் என்னை கேட்காம ஏன் என் சாங்கை போட்டிங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இது மஞ்சுமல் பாய்ஸோட அந்த ஒரு டீம், அந்த மூவியோட டீம் எப்படியும் இந்த மாதிரி சாங் முக்கியமாக வரும். அந்த சாங் அந்த ஒரு ஸ்க்ரீனுக்காக அது எந்த ஒரு மேட்சிங்காக இருக்கும். அந்த ஒரு சீனுக்காகவே அந்த சாங் வச்சா மாதிரி மேட்சிங்காக இருக்கும். கன்ஃபார்மாக அந்த ஒரு பாட்டுக்காக அந்த ப்ரொடக்ஷன் குணா மூவியோட ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் இல்லை லேபிள் கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி என்ன பண்ணியிருக்கோன்னா இளையராஜா கேட்டு 2 பேரும் முடிவு பண்ணி தான் அந்த ஒரு ரைட்ஸ் கொடுத்துருக்கணும். ஆனால் இவங்க ப்ரொடக்ஷன் டீம் மட்டும் சேர்ந்து ஓகே நீங்கள் ரைட்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. அதே மாதிரி மஞ்சுமல் பாய்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இது ஏன் இளையராஜா இவ்வளோ டேக்கர் ஆகி ஒரு கேஸ் போட்டாங்க. இது முதல் டைமும் கிடையாது. இது அவர் ஏன் ரீசன் சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் காப்பிரைட் ஜென்ரலாக என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். காப்பிரைட் ஒரு யூஸ் பண்ணால், இப்போ என்னோடது ஒருத்தர் வீடியோவில் யூஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ என்னோடய பேர் வரணும், அவருக்காக ஒரு கிரெடிட்ஸ் கொடுக்கணும். கிரெடிட்ஸ் கொடுத்தா ஓகே, வேறு யாராச்சும் பார்க்குறவங்க ஓகே ஒரு ஒரிஜினல் கண்டென்ட் கொடுத்தவர் இந்த கிரெடிட்ஸில் நேம் இருக்கும், இவராக ஒரிஜினல் கண்டென்ட் கொடுத்துக்கிறாரு அப்படின்னு நேம் தெரிஞ்சதுக்கான காப்பிரைட்னு வந்தது. செகண்ட் மணி. ஆனால் சொன்னல ஃபஸ்ட் ஒன்று சொன்னால கிரெடிட்ஸுன்னு. ஆனால் குணா படத்துலேருந்து அந்த சாங் மிகப்பெரிய ஹிட்டு, கண்மணி தான் செம்ம ஹிட்டு. அதனால் மஞ்சுமல் பாய்ஸ்லேருந்து திருப்பி ரீமேக் பண்ணதால எல்லாருக்குமே தெரியும் இந்த சாங் கம்போஸ் பண்ணது இளையராஜா தான். கன்ஃபார்ம் எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப மிகப்பெரிய ஹிட்டு. அதுக்காக அவர் கன்ஃபார்ம் என்னோட கிரெடிட்ஸ் கொடுக்கல, அதுக்காக கேஸ் போட்டுக்க மாட்டார். செகண்ட் விஷயம் தான் மணி அதான் ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து அவருக்கும் இளையராஜாவுக்கும், ஏன்னா அப்புறம் கம்போஸ் பண்ணார். மாரல் ரைட்ஸ் அவர்கிட்ட இருக்குது, இளையராஜா கிட்ட தான் இருக்குது. அதனால அவர்கிட்டையும் கொஞ்சம் மணி ஷேர் பண்ணியிருக்கணும். அதனாலையும் கன்ஃபார்ம் சொல்கிறேன், அதனாலையும் இவர் கேஸ் போட்டுக்க மாட்டார். ஏன்னா அவர்கிட்ட இல்லாத மணி, அவர்கிட்ட இல்லாத அசட்டே கிடையாது. அவர் ரொம்ப 80s 90s காலத்துலேருந்து மியூசிக் போட்டிருக்காரு. அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து எனக்கு தெரிஞ்சு என் பேரண்ட்ஸ் தான் சொல்லிக்கிறாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து அவர் ஃப்ரீயாக ப்ரொடக்ஷன் கம்பெனியாக மியூசிக் போட்டு தந்துக்கிறாரு. அதனால் அவருக்கு இருக்காது, அசட்டே கிடையாது. இதுக்காகவும் இருக்காது, மணிக்காகவோ கேஸ் போடுற மாதிரி அவர் கிடையாது. மூணாவது அவர் என்னென்னா ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு. மஞ்சுமல் பாய்ஸ் அந்த மூவி வந்தோடனே ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு. அதாவது மஞ்சுமல் பாய்ஸோட டீமும் குணா டீமும் சேர்ந்து அவங்க அதான் குணாவில் என்ன கமல்ஹாசன் அது ப்ரொடியூசரு, அதுக்கப்புறம் டேரக்டர் குணாவோட டீமில் சேர்ந்து ஒரு வீடியோ வந்தது. அவங்களும் சேர்ந்து படம் பார்த்தாங்க அப்படின்னு வந்தது. ஆனால் அந்த ஒரு வீடியோவில் இளையராஜா கிடையாது. அதான் இளையராஜா என்ன ஆச்சுன்னா ட்ரிகர் ஆயிடுச்சு. அவரோட ஆட்டிடியூட் ஓகே என்ன கேட்காம எப்படி நீங்கள் மஞ்சுமல் பாய்ஸ் தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஒரு ஆட்டிடியூடில் அவர் ஒரு கேஸ் போட்டிருக்காரு. எனக்கு தெரியுது, மேபி எல்லாருக்குமே இதான் தெரியலாம், மேபி இது அவரும் இருக்கலாம். ஆனால் இது செகண்ட் டைம் தான். செகண்ட் டைம்ஸ் ஒரு ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு 96 இளையராஜா மியூசிக் நிறைய வரும் 96 படத்தில். ஆனால் அப்படியே போட்டிருக்க மாட்டாங்க 96ல். வேறு ஒருத்தர் வச்சு பாட வச்சு தான் 96ல் வரும். ஆனால் அதாலும் இளையராஜா இது மாதிரி என்னோடய சாங் என்னை கேட்காம யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் டிஜிட்டலாக சொல்கிறேன். நீங்கள் மற்றபடி
என்ன ஒரு ஃபங்க்ஷனாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் டிஜிட்டலாக வரும்போது வந்து என்னோடய சாங் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு 96 அந்த மூவிக்காகவே வந்து கேஸ் போட்டார். அது வந்து அப்பயே வந்து வச்சு இந்த ஒரு படத்துக்கு வந்து மஞ்சுமல் பாய்ஸ் படத்துக்கு வந்து போயிட்டுருக்கு கோர்ட்டில். இந்த ஃபேரா அன்ஃபேரா அப்படின்னு தெரியாது எனக்கு. இது வந்து கோர்ட்டு தான் முடிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சிருந்து என்னோடய ஒப்பீனியன் என்ன சொல்லணும்னா, அதான் ப்ரொடக்ஷன் லேபிள் கிட்ட கேட்டிருப்பாங்க. லேபிள்லேருந்து நம்ம இளையராஜா வந்து மாரல் ரைட்ஸாக வந்து அவர்கிட்ட கேட்டாகணும். கேட்டுட்டு வந்து அவங்களோட டெசிஷன் தான் கொடுக்கலாம்னு. ஆனால் இளையராஜா என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து எனக்காக மட்டும் கிடையாது, பின்னாடி வரவங்க கம்போசராக வந்து அவங்களோட சாங்கை வந்து ரிலீஸ் பண்ணும் போது வந்து அவங்க என்ன நம்ம சாங்கை வந்து காப்பிரைட் ஆகுதா இல்லைனா என்ன சாங்கு இப்படி இருக்குது, நம்ம சாங்கை வந்து எடுத்து யூஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு சில இதெல்லாம் தெரியாமல் போயிடும். அதனால வந்து இப்பயே நான் வந்து எல்லா கம்போஸருக்காக நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு அவரோட ஒப்பீனியன் நினைக்கிறேன். ஐ திங்க் வந்து இது ஃபேரா அன்ஃபேராக வந்து கோர்ட்டு தான் முடிவு வைப்பாங்க. உங்களுக்கும் என்ன ஒரு விஷயம் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் இது வந்து இளையராஜாவுக்கு மட்டும் நடக்கிறதில்ல. இளையராஜா வந்து நிறைய வந்து அந்த டைம்லேருந்து தேவா அந்த மாதிரி மியூசிக்கில் வந்து தேவா போட்ட மியூசிக்கில் வந்து நிறைய படத்தில் வந்து யூஸ் பண்ணிடுறாங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு சில பேர் தெரில, நிறைய பழைய கம்போசரோட மியூசிக்கெல்லாம் வந்து இப்பயும் யூஸ் பண்ணுறாங்க. அவர் வந்து ஓகே யூஸ் பண்ண நல்லா தான் இருக்குது, அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்காக இருக்குது, நல்லா தான் இருக்குது அப்படின்னு விட்டு போயிடுறாங்க. இது வந்து இளையராஜா மட்டும் கிடையாது, ஏஆர் ரஹ்மான் முக்கியமாக இது சொல்லணும். ஏஆர் ரஹ்மானுக்கு நிறைய நடந்திருக்கு. அவர் வந்து ஒரு மியூசிக் வீடியோ விடுவார். அது என்ன பண்ணாங்கன்னா, ரீமேக்குன்னு பேர்லேருந்து டி சீரியஸ் வந்து போட்டு தாக்கி அந்த ஒரு மியூசிக் வந்து போட்டுட்டு ஏஆர் ரஹ்மானுக்கு ஒரு கிரெடிட்ஸ் கொடுக்கறது கிடையாது. ஓகே, இந்த ஒரு வீடியோ வந்து எதுக்கு மேக் பண்ணேன்னா, இது வந்து வேற ஒரு வீடியோ போடலான்னு நினச்சேன். ஆனால் இதையே நான் மேக் பண்ணேன்னா இது காப்பிரைட் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். இது வந்து கோர்ட் என்னென்னா சொல்லிட்டோம், ஆனால் காப்பிரைட் அவங்களோட ஒரிஜினல் கம்போஸ் பண்ணி அவங்க வந்து எஃபோர்ட் போட்டு எடுத்துருப்பாங்க. ப்ளஸ் அது இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் ஒரு ஷேர் இருக்குது, அது உண்மை தான் இது. ஆனால் காப்பிரைட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாருக்குமே நான் சேர்த்து தான் சொல்கிறேன். எல்லாருமே வந்து ரீமேக்குன்னு பேர்லேருந்து அவங்களோட ஒரிஜினல் கண்டென்ட் எடுத்து இன்ஸ்பிரேஷனுக்கு சொல்லுவாங்க. இன்ஸ்பிரேஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இந்த ஒரு மூவி நான் காப்பிலாம் பண்ணல, எனக்கு வந்து இந்த மூவி இன்ஸ்பிரேஸ் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே, உங்களோட தாட்ஸ் இந்த கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See another video. Bye.